ஆடி கிருத்திகை எந்த நாளில் வருது, அதுக்கு எப்படி விரதம் இருக்கணும், விரதம் இருக்கிறனால நமக்கு என்னென்ன பலன்கள்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ஜூலை 20 ஆகஸ்ட் 16 இதுதான் எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது. என்றைக்கு நம்ம பார்க்கலாமா? ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆடி 4 அதிகாலை 12:14 இரவு 10:36 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இன்னொரு நாள் ஆகஸ்ட் 16 ஆடி 31 காலையில் 8:27 ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6:48 வரை இருக்குது. விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 2 கிருத்திகையிலையும் இருந்துக்கலாம், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வருடம் நம்ம ஜூலை 20 தான் ஆடி கிருத்திகையாக கொண்டாட போகிறோம். ஏன்னா ஆகஸ்ட் 16 நம்ம கொண்டாடணும், விரதம் இருந்து வழிபடணும்னு நினைக்கும் போது ஆவணி மாதம் பிறந்துடும். அன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படி நிறைய இது இருக்கிறனால அந்த நாளை நம்ம இப்போ கொண்டாடலாம். எல்லா கோயில்கள்லையுமே ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை தான் ஆடி கிருத்திகையாக கொண்டாடுறாங்க. இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபடும் போது என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்னு பார்க்கலாமா? உயர் பதவி வேணுமா? உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சி அந்த நாளில் விரதம் இருக்கீங்களோ அது நடக்கும். சிவபெருமானே சொல்லியிருக்காங்க கார்த்திகை பெண்களிடம், உங்கள் கார்த்திகை நீங்கள் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு உங்களிடம் விரதம் இருந்து வேண்டும் போது அது அப்படியே நடக்கும்னு சிவபெருமானே இது பண்ணியிருக்கனால கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து நீங்கள் என்ன நினச்சாலும் கிடைக்கும். குறிப்பாக உயர் பதவிக்காக வேண்டுறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணத்துக்காக விரதம் இருக்கோன்னா திருமணம் நடக்கும். வேலைக்காக விரதம் இருக்கோன்னா வேலை கிடைக்கும். அப்படி நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி அந்த நாளில் விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எப்படி விரதம் இருக்கணும்னு பார்க்கலாமா? முந்தின நாளே வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஜூலை 20 காலையிலே நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சு நல்லா சுத்தப்படுத்தி அரளிப்பூ மாலை, முருகருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாலையை சாத்திட்டு சட்கோண கோலம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த நாளில் சட்கோண கோலம் போட்டு அதில் 6 அகல் விளக்கு ஏற்றி நெய் தீபம் போடணும். சின்ன சின்ன விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எரியிற மாதிரியாவது நெய்யால் நீங்கள் தீபம் போடும்போது தான் ரொம்ப 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 சிறப்பு. ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு அவரை நல்லா வேண்டிக்கோங்க. அந்த நாள் முழுவதும் நீர் ஆகாரம் மட்டும் குடிச்சு, அதாவது தண்ணீர் மட்டும் குடிச்சு இருக்கிறவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரை இருக்கணும். இல்லை எனக்கு உடம்பு முடியல டேப்லெட் எடுக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க ஏதாவது பழச்சாரோ இல்லை ஒருவேளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அந்த நாள் முழுவதும் நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு இது படிக்கலாம். இல்லை எதுவுமே தெரியாதவங்க ஓம் சரவண பவன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முருகனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சாயந்தரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்திற்கு போய் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நம்ம முடிச்சிக்கலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த கிருத்திகை விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருந்து முருகனிடமிருந்து நிறைய அருளை பெற்றுக்கோங்க. இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மேன்மேலும் ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.